நீதிமான்களை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை. துன்மார்க்கருக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை. எப்பொழுதும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். தீயவர்களால் எந்த தீங்கும் நேர்ந்து விடாதபடிக்கு தம்முடைய ஊழியக்காரர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எந்த நிலை வந்தாலும், யார் எதை பேசினாலும் நாம் கலங்கக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகுமோ 16ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த வேத பகுதியில் பரிசுத்தமான காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. நிதானித்து ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் யார், யார் தவறு செய்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் ஜெபித்து கேட்டுதான் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு நீதிமான்கள் மேல் நாம் பாவத்தை சுமத்திவிடக் கூடாது. பரிசுத்தவான்கள் மேல் வீண்பழி சுமத்திவிடக் கூடாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசேயரும் சதுசேயரும் அறியாமையினால் அப்படிதான் செய்தார்கள். அதே தவறை நாமும் செய்துவிடக் கூடாது. எந்த காலத்திலும் எந்த ஊழியர்களையும் அவசரப்பட்டு குறை சொல்லிவிடக் கூடாது, குற்றப்படுத்தக் கூடாது. இந்த வேத பகுதியில் கோராகு என்ற மனிதர் மோசேயாவுக்கும் ஆரோனையாவுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கோராகு என்ற லேவி கோத்திரத்தில் பிறந்த மனிதன் ரூபன் கோத்திரத்தில் பிறந்த 2 பேரையும் இன்னொரு மனிதனையும் மொத்தம் 250 பேரோடும் கூட மற்ற தன்னுடைய நண்பர்கள் 3 பேரோடும் கூட சேர்ந்து மோசேயாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவர்கள் சொல்லிய காரியம் என்னவென்றால், திருச்சபையில், அதாவது சபையின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள்? மோசேயாவும் ஆரோனையாவும், நீங்கள் ஏன் உயர்த்தி கொள்கிறீர்கள்? கர்த்தர் எங்களுடன் பேச மாட்டாரா? உங்களிடம்தான் பேசுவாரா என்று கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரரை, ஆசாரிய பணி செய்கிற ஆரோனையாவையும் விரோதித்து பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது யார் பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு பேச்சு எழும்பி அது பெரியதாய் வருகிறது. இதற்கு பின்புலமாக நிறைய நடந்திருக்கலாம். இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது மோசே ஐயா மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தருடைய சன்னதியில் வந்து கர்த்தரிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசே ஐயாவுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதன்படி மோசே ஐயா லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோகாத் என்ற அந்த மனிதனிடம் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை மோசே ஐயா சொல்லுகிறார். நீயும் உன் நண்பர்களும் 250 பேரும் அவரவர் தூப கலசங்களோடு நாளை காலை இங்கு எல்லோரும் வர வேண்டும். கர்த்தருடைய சன்னதியில் வந்து தூபம் காட்ட வேண்டும். அப்பொழுது பரிசுத்தவான்கள் யார் என்பது கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் அவர்கள் அதே போல மறுநாள் காலையில் வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மோசே ஐயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் மிகவும் இடரலாய் இருந்து அவர்கள் மிகுந்த துன்பம் விளைவித்திருக்கிறார்கள். அதிகமாய் பேசி இருக்கிறார்கள், காயப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் வேதனைப்படத்தக்கதாக இது சொல்லப்படவில்லை, சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. மோசேயாவினுடைய வேதனையின் குரலை கேட்கும் போது அவர்கள் பல முறை பலவிதமாக துன்பப்படுத்தியிருக்கிறார்கள், வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லியபடியே அவர்கள் 250 தூப கலசங்களுடன் அவரவர் தூப கலசத்தோடு எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியை கொளுத்த வருகிறார்கள். அப்பொழுது மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இறங்குகிறார். இறங்கி அவர்களோடு, விடு மோசே, இவர்களை நான் இப்பொழுதே கொன்று போடுகிறேன் என்று. ஏனென்றால் இந்த 250 பேர் மட்டுமல்லாமல் கோகாத் அந்த 250 பேருடனும் தன் நண்பர்களுடனும் சபையாரையும் கூட்டிக் கொண்டு வந்து
மோசேயாவுக்கு விரோதமாகவும் ஆரோனியாவுக்கு விரோதமாகவும் மிகவும் பேசுகிறார். அப்படி பேசியது நிமித்தம், தங்களை உயர்த்தியது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அங்கு இறங்குகிறார். அப்பொழுது மோசேயாவிடம் சொல்லுகிறார், விடு மோசே, நான் இவர்களை கொன்று போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசேயா பரிந்து பேசுகிறார் இவர்களுக்காக, வேண்டாம் ஆண்டவரே, ஒருவர் செய்கிற தவறு நிமித்தம் எல்லோரும், சபையார் எல்லோரும் தண்டிக்கப்படக்கூடாது. எல்லோரையும் கர்த்தர் அழித்து விட இறங்குகிறார். அவர் கோபப்படுகிறார், எல்லோரையும் அழித்து போட நினைக்கிறார். அப்பொழுது மோசேயா விண்ணப்பம் செய்கிறார், ஒரு மனிதனால் எல்லா மனிதரும், சபையார் எல்லாம் அழியக்கூடாது. கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மன்றாடி கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் எல்லாரும் ஆரோனும் மோசேயும் விலகி நில்லுங்கள், இவர் சபையாரை விட்டு விலகி நில்லுங்கள், எல்லோரையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது விலகாமல் நின்று மோசேயா சபையாருக்காக வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் எல்லோரும் விலகி போங்கள், அந்த கோகாத்தின் புத்திரர் மாத்திரம், அந்த குடும்பத்தினர், அந்த 4 பேர் மட்டும் அங்கு இருக்கும்படியாக அவர்களை விட்டு விலகி போங்கள். அவர்களோடு சேர்ந்திருந்தால், அவர்களுடைய பொருட்களை தொட்டால் நீங்களும் அவர்களோடு சங்கரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே சபையார் எல்லாரும் விலகி போகிறார்கள், அந்த 4வரையும் விட்டு. ரூபன் கோத்திரத்தான தாத்தான், அபிராமையும் கோகாத்தையும் எல்லாத்தையும் விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். அப்பொழுது மோசே சபையாரிடம் சொல்லுகிறார், எல்லோரும் மரிப்பது போல இவர்கள் மரித்தால் நாங்கள் அவர்கள் சொல்லியபடி பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தர் வித்தியாசமாக இதுவரை நடந்திராத புதிய விதமாய் அவர்கள் உயிரோடே நேரடியாக பாதாளத்தில் இறங்குவார்கள். இப்படி நடக்குமானால் நாங்கள் கர்த்தருடைய உண்மையான ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்று மோசேயா சபையாரிடத்தில் சொல்லுகிறார். தங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல மோசேயா சொல்லி முடித்த உடனே பூமி 2ஆய் பிளந்து, தாத்தான், அபிராம் அவர்களுடைய கூடாரத்தோடு, அவர்களுடைய மிருக ஜீவன்களோடு அப்படியே பூமியில் உயிரோடு புதையுண்டது. இதை பார்த்த ஜனங்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பின்பாக பூமி மூடிக்கொண்டது. அந்த அந்த நிலப்பகுதி 2ஆக பிளந்து அவர்களை விழுங்கி மீண்டுமாக மூடிக்கொண்டது. பூகம்பம் முதல் முறையாக வந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் பார்த்து அதிர்ந்து போனார்கள். மறுநாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அதன் பின்பு தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் தூபமேற்ற வந்த அந்த 250 பேரையும் கர்த்தருடைய அக்கினி வந்து பட்சித்தது. அங்கு எல்லாம் நெருப்பு பிடித்து எரிந்தது. அந்த நேரத்தில் தீயினால் எல்லோரும், அந்த 250 பேரும் இறந்து போனார்கள். அவர்களுடைய தூப கலசங்கள் அங்கேயே கிடந்தன. அதை மோசேயா, அவை வெண்கலமாக இருப்பதினால், அது கர்த்தருடைய சன்னதியில் வந்ததினால் அது பரிசுத்தமாயிற்று, அதிலுள்ள அக்கினியை கொட்டிவிட்டு அந்த வெண்கலத்தை எடுத்து ஒரு தகடாக அடித்து பலிபீடத்தை மூடும் மூடியாக செய்யுங்கள். இது இஸ்ரவேலருக்கு என்றென்றும் ஞாபகமாக இருக்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியரை தவிர வேறு யாரும் கர்த்தருடைய சன்னதியில் தூபம் காட்டக்கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளமாக அதை வைக்கும்படியாக மோசே கட்டளையிட்டார். அதன்படியே செய்தார்கள். இப்படியாக அந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. இது முடிந்ததும் மறுநாள் இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் எழுந்து மோசேயாவுக்கு விரோதமாக மோசேயும் ஆரோனும் சேர்ந்து கொண்டு அவர்கள் இருவருமாக, அந்த தீர்க்கதரிசிகள் இருவருமாக எழும்பி ஜனங்களை கொன்று போட்டார்கள் என்று எல்லோரும் மிகவும் கோபமாக பேச ஆரம்பித்தார்கள். மீண்டுமாக அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். மோசேயாவுக்கும் விரோதமாக இவர்களை அநியாயமாய் கொன்று போட்டார்களே, இந்த 250 பேரும் கர்த்தருடைய நீதி நிமித்தம் கர்த்தருடைய கோபத்தை பெற்று மறித்தார்கள். அதற்கு மோசேயாவையும் ஆரோனையும் அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். இது மனித சுபாவமாய் இருக்கிறது. கர்த்தரை கோபமூட்டுவார்கள், அதனால் நியாயத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மேல் பழி போடக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இப்படி செய்திருக்கும் போது மீண்டுமாக மோசேயாவையும் ஆரோனையாவையும் இவர்களுக்காக பரிந்து பேசி உயிரை நேற்றுதான் அவர் காப்பாற்றி இருக்கிறார். மறுநாளே இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் மீண்டுமாக இறங்கி, விடு மோசே, இவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார்.
மோசேயா விண்ணப்பம் செய்கிறார் அந்த ஜனங்களை விடும்படியாக. இப்படியாக கர்த்தர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களான மோசேயாவுக்கும் ஆரோனையாவுக்கும் விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் அழித்து போட்டு அந்த இடத்தில் நீதியை நிலைநாட்டினார். அந்த இவர்கள் மீண்டுமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததினால் கர்த்தர் வாதையை அனுப்பினார். அதனால் அக்கினி பாளையத்தின் வெளிப்புறத்திலிருந்து பற்றி கொண்டு எரிந்து வந்தது. இதை கண்ட மோசேயா உடனே ஆரோனை நோக்கி, நீ ஒரு நீ தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை இட்டு நேரே கொண்டு போய் அந்த இடத்தில் வாதையை நிறுத்தும்படி போய் குறுக்கே நில் என்று சொன்னார். அதன்படி ஆரோனையா ஓடி போய் அக்னி பட்சித்துக் கொண்டு வரும் வழியில் அக்னிக்கும் நல்ல இடத்திற்கும் நடுவே நின்றார். அதோடு வாதை நிறுத்தப்பட்டது. தூப கலசம் அங்கு வந்து தூபம் பட்டவுடன் அந்த இடம் நின்றது. சகலம், அதாவது தூப கலசம் என்பது இன்றைய காலத்தில் ஜெபத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வாதை நிறுத்தப்படும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால். இப்படி கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது. தம்முடைய ஊழியர்களை யாரும் காயப்படுத்த அவர் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அவமானமோ நிந்தையோ வந்தால் கர்த்தர் உடனடியாக இறங்கி வருவார். அவர்களுக்காக பரிந்து பேசுவார். அவர்களை பாதுகாத்து நிற்பார். அவர்களை உயர்த்துவார். பாதுகாத்து வழி நடத்துவார். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது வேதனையோ அவமானமோ பிரச்சனையோ கவலைகளோ வந்தால் அவைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற மன நிம்மதியுடன் சமாதானத்துடனும் கர்த்தருடைய பாதத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நாம் அமைதியாக நிம்மதியாக வாழ்வோம். நம் பாரத்தை சுமக்க நம் தேவன் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க, நம்மை மடியில் ஏந்தி சுமந்து திரிய நம் தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பரம பிதா நம் தகப்பனாய் இருக்கிறார். நம்மை சுமந்து திரிய அவர் ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். இந்த உலகத்தில் எது வந்தாலும் எத்தனை பேர் எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமை என்பது நன்மையானவர்களுக்கு நல்லதே செய்யும். தீயவர்களால் எந்த தீங்கும் நேர்ந்து விடாதபடிக்கு தம்முடைய ஊழியக்காரர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எந்த நிலை வந்தாலும், யார் எதை பேசினாலும் நாம் கலங்கக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். முக்கியமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா? நம்மிடத்தில் ஏதாவது நாம் தவறு செய்கிறோமா? ஏதாவது ஒரு துன்பமோ அவமானமோ வந்தால் உடனே நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். இதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்மிடத்தில் குறைகள் இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது எந்த தவறும் இல்லாத போது வீண் பழி சுமத்தப்பட்டதே ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்மை பாதுகாத்து தாங்குவார். நீதிமான்களை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை, துன்மார்க்கருக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை. எப்பொழுதும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவருடைய வார்த்தைகளின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருப்பார். நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.